ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறது தானே பார்க்க போகிறோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அந்த புளியை வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுக்கிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நான் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை போட்டு எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லா காயும் நல்லா முழுமையாக வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து காய் வந்து கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து என்ன காய் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் நான் குழம்புக்குன்னு கரைச்சி வச்ச தண்ணியை வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக வரும். அப்புறம் தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றி நல்லா 10லேருந்து 20 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பாருங்கள் நம்மளோட குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸாக வந்திருக்குன்னு, இந்த அளவுக்கு வரணும். நம்மளோட டேஸ்ட்டான கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.